இது பூஜை பண்ணியாச்சே, இது நகத்தம். இல்ல இல்ல, இப்பொழுதுதான் பறிச்சது, இப்பொழுதுதான் பறிச்சு கொண்டு வந்து அது நிர்மால்யம் ஆயிடுத்தியா நகத்தம். நிர்மால்ய துளசி இதை நகத்தணுது. அவர் அப்படியே நிற்கு. பூஜை முடிஞ்ச பிறகு கேட்டார், ஏது இந்த துளசி? அது அந்த மடத்து பையன் நம்ம மடத்துல வந்து துளசி பறிக்க வந்தா, நான் ஏண்டா அம்பி பறிச்சேன்னு அவன் வச்சுட்டு போயிட்டான். அப்படியா? அவன் என்ன பண்ணான்? அப்படியே கண்ணை மூடி நின்றுட்டு இருந்தான். அவனை கூப்பிடு, அம்பி உன்னை ஆச்சாரியர் கூப்பிடுறார். ஏன்பா என்ன பண்ணினேன்? பறிச்ச துளசி வீணாகமேன்னு மானச பூஜை பண்ணினேன். 10 வயசு பிரம்மச்சாரி தான், அவன் பரிபக்குவத்தை பார்த்தியா? பையனை அனுப்பிச்சு விட்டார். உடனே இந்த மடத்துக்கு வந்தார். ரொம்ப 2 மடமும் ஒண்ணுதான், 2 விஷ்ணுவும் ஒண்ணுதான். ஏதோ மேனேஜர் அபச்சாரமா திட்டு விட்டார். எவ்வளவு நாளும் நம்ம மடத்துல நீங்க துளசி எடுத்துட்டு போகலாம், அது வருத்தப்பட பொருளைங்கிறதுக்காக சொல்றதுக்காக வந்தேனதும் அந்த எத்திகள் என்ன பண்ணினா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் நிர்வாகத்துல அது மாதிரி தேவைப்படுறதானே படுறது, அது ஒரு தப்பு இல்லை. 2 பேரும் சம்பாஷணை பண்ண ஆரம்பிச்சா. பகவத் விஷயமா சாஸ்திர விஷயமா சம்பாஷணம் பண்ணி நேரம் ஆனது. இங்கேயே பிட்சை எடுத்துக்கலாம், இங்கேயும் பூஜை ஆயிடுத்து, இங்கேயே பிட்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அப்படியே ஆகட்டுமேன்னு விட்டார். இப்போ இந்த மடத்து எதி அந்த வந்த மடத்து எதிக்கு பிட்சை பண்ணி வச்சுட்டு தான் இவர் சாப்பிடணும். 2 எத்திகளும் ஆக்கொண்டிருந்தா. இவருக்கு தீர்த்தம் போட்டார், தீர்த்தம் வாங்கிட்டார். இந்த எத்திகளை பார்த்தார், எனக்கு ஒரு அபிலாஷை, அதை பூர்த்தி பண்ணி வச்சாதான் ஹஸ்தோதகம் சாப்பிடுவேன். என்ன அபிலாஷை? நம்ம மடத்துல இன்னைக்கு துளசி பறிச்சானே அந்த பையனை எனக்கு கொடுக்கணும். ஒரு அபல ஒரு பேத அவளே எதிகள் கேட்டா கொடுக்கணும்னு அந்த பையனை எனக்கு கொடுத்திருந்தாளா நான் பெத்தவள். அப்போ எதிக்கு எதி நான் எப்படி இருக்கணும்? அப்ப எனக்கு அந்த சட்டம் கிடையாதா? ஆனா பூர்ண திருப்தியோட அந்த அம்மா மாதிரி கொடுக்க முடியுமா இவரால? இப்படி எடுத்தாரே இவர். நமக்கு அடுத்த பட்டம் இந்த பையன் வச்சிருக்கும் போது அவர் கலப்பின்னு பார்த்தாரு. அம்மா 2 மடமும் ஒண்ணுதானேன்னார் அவர். அப்படியே கொடுத்தேன்னு பிறகுதான் அவர் சாப்பிட்டார். இந்த மகான் தான் விஜயீந்திரர் அப்படின்னு பையன். யாரு? இந்த பிரம்மச்சாரி. இன்னைக்கும் கும்பகோணத்துல அவருடைய சமாதி இருக்கு. கும்பகோணத்துல தான் அவர் சித்தியாயிருக்கார். விஜயேந்திரர் லோகம் பூரா திக்விஜயம் பண்ணி விஷ்ணு பக்தியை ஸ்தாபனம் பண்ணின மகான். சாஸ்திர கிரந்தங்களும் பண்ணியிருக்கிறார், ஸ்தோத்திர கிரந்தங்களும் பண்ணியிருக்கிறார். கரச்சரணாதி அவயங்கள்லாம் ஹரிபக்திக்கு தானே கொடுத்திருக்கு. அந்த ஹரிபக்தி பண்ணாம நாம சங்கீர்த்தனம் பண்ணாம நாக்கு என்னத்துக்கு? பகவான பிரதட்சணம் பண்ணாத கால் என்னத்துக்கு? அவனை பூஜை பண்ணாம கை என்னத்துக்கு? அது எல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டதோ அதுக்கு விநியோகம் பண்ண வேண்டாமா? அப்படி விநியோகம் பண்ணாம இருந்தாலே அது ஒரு பாபம் அல்லவா? நிருஹரே அச்சுத மாதவேச கிருஷ்ணா ஹரி கோவிந்த முகுந்த நாம ஜாதம் நகி கீர்த்தயதீஹி மே குஜிஹ்வா. அவன் இப்படி இவன் இப்படின்னு வெடிய வெடிய வாகஸ்தி வசவர்த்தினின்னு என்னுடைய வார்த்தை குசப்தானு கெட்ட சப்தங்களை பேசிண்டு ஆத்மஸ்துதி பரநிந்த பதிவிரதைகளை பத்தி நிந்த தெய்வ நிந்த அதுல என் நாக்கு துள்ளுமே தவிர அச்சுதா மாதவா கோவிந்தா என்று பெரியவாளா தன்னை சொல்லிக்கிறது போல பொறுத்தியார சொல்ல மாட்டான். தன்னை சொல்லிக்கிறது போல சொல்லிப்பார். ஆனா இந்த பாடங்கள்லாம் பொறுத்தியாருக்குத்தானே. அந்நிய வார்த்தைகளை விடுவது ஒக்கஸ்னானேன்னு பாடினார். நீ சரீரத்தால ஒருத்தன் மேல பட்டாதான் தீட்டு நினைச்சுக்காதே, வாயால ஒருத்தர் மேல படாதே. வாயால படாதே என்ன அர்த்தம்? ஒத்தரையும் பத்தி பேசாதே, அவன் நல்லவன்னு பேசாதே, கெட்டவன்னு பேசாதே. ஏன்னா குணதோஷ யுதோ லோகா, லோகமே அப்படித்தான் இருக்கும். துளசியும் இருக்கு, காஞ்சேரியும் இருக்கு, கழுகும் இருக்கு, கருடனும் இருக்கு, கங்கையும் இருக்கு, சாக்கடையும் இருக்கு. உலகம்னா அப்படித்தான் இருக்கு. நீ அவன் இப்படி இவன் இப்படின்னு பேசிட்டு இருந்தியானா கடைசியில அவளா போயிடுவேன். உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நீ பேச வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பகவன் நாமம். புவி யத்யபி பாபினோ வசந்தி ஸ்ரமபாத புருஷஸ்ததாபி கோபி
மம பாப சமான பாபகர்த்தா புருஷோ நாஸ்தி 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 நாஸ்தி. இது அநியாய வினயம். அப்படி கதர்றார். ஏனால் உலகத்துல எவ்வளவு பாபிகள் உலகத்துல இருக்கிறாளோ, ஆனால் என்ன போல ஒரு பாபி நிச்சயம் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னாள், பாவியேன் பாவியேனே நான் ஆழ்வார். பின்னையே நீ பக்தன் அப்படின்னு சொல்றேன்னாள், நீ என்ன அபிமானிச்சு விட்ட. நீ அபிமானிச்சு விட்டதுனால இப்ப தலை தூக்கி நிற்கிறேனா? என்ன நினைச்சுட்டேன்னா நான் தலை தூக்க வழி உண்டா? என் குணத்தை நினைச்சுட்டேன்னா நீ என்னிடத்துல காட்டுகின்ற ஒரு கிருபை, நானும் ஒரு மனுஷன் என்று தலை தூக்கி நிற்க முடியாது. நதயோ நகிருதா பிரதட்சிணாஸ்சே ஸ்துதயோபி துருவமந்தரேண தம்பம் நகுருஹு பரிசேவித சுபக்தியா சுபசாஸ்திர ஸ்ரவணம் கதம் ததஸ்யாது. நல்லது கெட்டது எனக்கு எப்படி தெரியும்? நானே குரு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது இன்னொரு குருவை போய் சேவிப்பேனா? அங்க போயிட்டா நம்ம கௌரவம் போயிடும்னா நினைச்சுப்பேன். அவ பெரியவான்னு தோணுனா அங்க போய் சேவிக்கணும், 10 வார்த்தை கேட்கணும்னு தோணும். அவளுக்கு வினையே எனக்கு கிடையாதே, நானே குரு அப்படின்னு நினைச்சு நான் உட்காந்துரு. அதனால குருவை நான் சேவிச்சது இல்லை, ஒரு நல்ல விஷயம் கேட்டது இல்லை, ஸ்தோத்திரமே பண்ண மாட்டேன். அப்படி பண்ணினாலும் என்ன பண்ணுவேன்னா, உன் முக விலாசம் எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். இறஞ்சு சொல்லிட்டு அவ என்ன பாக்குறாளா, அவ என்ன பாக்குறாளா, தம்பத்துக்கு பொறத்தியாருக்காக நான் இறஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அவ அந்தண்ட போயிட்டான்னா அப்புறம் பேசாம உட்காந்துடும். பாராயணம் பண்றவாள்லாம் வரிக்கப்பட்டவா 10 பேரை கொண்டுப்பா பண்ணிட்டு இருப்பா. நான் இங்கே அங்க நின்று வம்பு பேசுவேன். முக்கியமான ஒருத்தர் வரான்னு தெரியும், அது உட்கார் வந்து எடுத்தோன்னு மனவளம் வந்து உட்காருமே இறங்கி சொல்லிட்டு இருப்பேன். பிரதானமா எல்லாருக்கும் முன்னாடி அவர் கிளம்பி போயிட்டாருன்னா எழுந்துட்டு போயிடுவேன். நாம் பண்ற பாராயணம், நாம் பண்ற ஸ்தோத்திரம், நாம் பண்ற பாட்டு எல்லாம் டம்பத்துக்காகவே தவிர உன் முகத்தை பார்த்து இல்லைங்கிறார். ஸ்துதயோபி துருவமந்தரேண டம்பம் நதயோ நகிருதாக பிரதட்சி. பெரிய ஸ்தோத்திரம் இது, இருந்தாலும் 2-3 ஸ்லோகம். சைவ வைஷ்ணவ சண்டைகளும் அடக்குமுறைகளும் ஆக்கிரமிப்பும் சகஜம். ஒரு சந்தர்ப்பத்தில் கும்பகோணத்தில் ஜங்கமன் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து ராஜவசியம் பண்ணி கொண்டு கும்பகோணத்தில் விஷ்ணு ஆலயங்கள் பூரா பூட்டிவிட்ட. சார்கபாணியை தரிசனம் பண்றதுக்காக வரார் விஜயேந்திரர். வைஷ்ணவாலாம் அப்படியே நெடுங்கன்னு இருக்கா, கண்ணீர் விடுறா. கொஞ்ச நாளாக சார்கபாணிக்கு கோவில்ல பூஜையே கிடையாது, பூட்டி கிடக்கு. இங்க ஒரு ஜங்கமன் இருக்கிறார், விஷ்ணு துவேஷி. அவன் கோவில்லாம் பூட்டி விட்டான். உடனே அவனிடத்துல வாக்கியார்த்தத்துக்கு போனார். அவன் மகா பண்டிதனா இருக்கிறான். அவனிடத்துல வாக்கியார்த்தத்துல போய் ராஜாவனுடைய சபையில அவனை ஜெயிச்சு விட்டார். ராஜா சந்தோஷப்பட்டார். உனக்கு என்ன வேணும்னார். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், இந்த கோவிலுடைய நிர்வாகங்கள்லாம் என் கையில கொடுங்கோ. அவன் கையில இருந்து அவன் இருக்கிறபடி இருக்கட்டும். உடனே சிவவிஷ்ணு ஆலயங்கள் எல்லாத்தினுடைய நிர்வாகத்தையுமே விஜயன் கையில கொடுத்துட்டார். எல்லா கோவில்களையும் திறந்தார். அந்தந்த கோவில்களில் திருவாராதனை நடக்கும்படியாக பண்ணி சார்கபாணி எம்பெருமான திறந்து பகவானை பாதாதி கேசாந்தம் தரிசனம் பண்ணி பகவானுடைய கோவில்கள்ல திருவாராதனை நடக்கும்படியாக செய்தார். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் பகவான் காப்பாத்தினார். பகவான் சார்கபாணி இன்னைக்கும் விஜயேந்திரருடைய மடத்துக்கு ஒரு நாள் எழுந்துடும். விஜயேந்திரர் தன் கரத்தாலே அன்னைக்கு திருவாராதனம் பண்றாருன்னு கும்பகோணத்துல பழக்கம். இன்னைக்கும் சார்கபாணி அவ மடத்துக்கு வருவார். அன்றைக்கு மண்டகப்படி நடக்கும். பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்தா சார்கம்ங்கிறது அவருக்கு ஒரு தனியான அழகு இல்லையா? சார்ங்க சாபாபிராமம் அப்படிங்க. சங்கம் சக்கரம் சமானமா இருக்கு. விஜயேந்திரருக்கு பகவான் இப்படி தரிசனம் கொடுத்தார். வந்ததும் தரிசனம் கொடுத்தான் சங்க சக்கர கதாதரனாக. இப்படி பார்த்தார் பகவானே. எந்தூர் உமக்குன்னார். ஏன் எந்தூர் உமக்குன்னு கேட்கிறீர்னார். நீ காஞ்சியில போனாலும் சங்கு சக்கரம் கதையோட தான் இருக்கிறீர், ஸ்ரீரங்கம் போனாலும் சங்கு சக்கரம் கதையோட தான் இருக்கிறீர், எந்த கோவிலுக்கு போனாலும் சங்கு சக்கரம் கதை அபயம் அதோடு தானே இருக்கிறேன்.
அதனால்தான் எந்தூர் நீங்கள் காஞ்சி வரதனா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதனா, திருமாலிருஞ்சோலை அழகனா, அதனாலதான் எந்தூர்னு கேட்டேன். அப்போ பிரத்யேகமான ஒன்றை காண்பிச்சாதானே இவரை இன்னாருன்னு சொல்ல முடியும். எந்தூர்னு